போய் கேட்டு வரியா கேட்டு வரியா கைத்துல பாரு டைம்ல பாரு கைத்துல பாரு ஓடியம்மா கைத்துல குடுக்குறான் பாரு தெராத்தனடா கூடு நீ ஒரு குண்டு டேய் சோடா உடைச்சு விடு மச்சான் நீ ஏன் மச்சான் கம்பெனி முதலாளி நீ என்கிட்ட வேலை செய்யற ஓனர் நீ ஓனா நீ ஓனாயா ஓனர் என்கிட்ட கூலி வேலை செய்யற நாய் உடைச்சு விடு ஆம்பளை மாரி பேச பொட்ட மாரி பேசக்கூடாது அதை போல சிரிக்காது இந்த பக்கம் சூத்த காட்டாதே அங்கப்பா ஐயோ ஆறு பூரா ஓய்த்திருமே என்கிட்ட வந்து மாட்டுது ருத்ரபூமி ஆண்டு வரக்கூடிய கொஞ்ச நேரம் சிந்திக்கணும் ஆமா சாட்சி போட்டுடலாம் ஐயா நம்ம தேவையில்லை இன்னும் கொஞ்ச நேரம் வரக்கூடிய ஆமா ருத்ரபூமி ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ பல்லாமை கண்டு அம்மா சோரனை பார்த்திருப்பேன் பையன் சின்ன பையன் தான் கதை விடாத கரெக்டா என்னவோ அதை கரெக்டா பேசுவான் நீ தூங்காத பார்க்கணும் புரிஞ்சுதா உனக்கு எப்ப பிறந்தா யார் வயிற்றுல பிறந்தா அவன் எத்தனை பேர் பிறந்தா அத்தனையும் சொல்லுவான் அவன் என்ன குடும்பமா அதுவும் சொல்லுவான் நான் அந்த அளவுக்கு விட்டு வைக்கிறேன் அந்த நேரம் அம்மா கஷ்டப்பட்டேன் நான் என்ன கஷ்டப்பட்டேனா இன்னைக்கு புள்ள கொஞ்சம் தோண்டு போய்க்கிறான் இல்லன்னா சொன்ன கலர் இன்னும் பறக்கும் எல்லாம் வெயில கொண்டு வந்து வீமனை கட்டி விட்டுட்டாங்க 18 பட்டாத பாடுபட்டு 6 மணிக்கு தான் முடிச்சுது அதே போட்டு தோசிட்டு அந்த வண்டியில கிளம்பி வரதுக்குள்ள சரியா போச்சு யாருமே தூங்கல தூங்கவே இல்லை ருத்ரபூமி ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ நாங்க 5 பேர் எத்தனை பேரு 5 பிள்ளைகள் 5 பிள்ளையா நாங்க யார் பிறந்தோம் யார் எப்படி பிறந்தோம் எப்படி பிறந்தீங்க உனக்கு தெரியுமா சொன்னாதான் தெரியும் ஐயா ஏறுங்க காலத்திலே பிரம்மதேவனுக்கும் 5 சிரம் பரம கடவுளுக்கும் 5 சிரம் பிரம்மதேவனுக்கு 5 சிரம் என்று அந்த பரம கடவுளே பெரிய கடவுள் அவருக்கே 5 சிரம் இருக்கும்போது நம்மளுக்கு 5 சிரம் தானே இருக்குது நம்ம ஒரு பெருத்த கடவுள் தானே அப்படின்னு பிரம்மதேவன் நினைத்திருந்தான் தூர்வாச மகாமுனிவர் அந்த வயல் போகும்போது அந்த கிட்ட போகாத தப்பு தெரி ஊந்துரு அப்படி எனக்கு தெரியல அந்த வயல் போகும்போது பிரம்மதேவன் பார்த்தான் கோபத்தில் சிறந்தவர் தூர்வாசர் அறுவதமயம் கோபம் கோபத்தில் சிறந்தவர் சாபத்தில் சிறந்தவர் யார் தூர்வாசர் முனிவர் அந்த பிரம்மதேவனுக்கு எத்தனை சிரம் 5 சிரம் அந்த 4 சிரம் மட்டும்தான் வாங்க சாமி என்று வணங்கியது ஒரு சிரம் வணங்கவில்லை அடியா பிரம்மதேவா 4 சிரம் ஒரு முனிவர் என்று பாராமல் 4 சிரம் மட்டும்தான் வணங்குகிறது ஒரு சிரம் வணங்கவில்லை அதனாலே ஒரு சிரம் அறுக்கப்பட்டது பிடி சாபத்தை குறித்து விட்டார் என்று பிரம்மதேவன் பார்த்தார் யாரு
பரம கடவுள் இடத்திலே ஆமா பரம கடவுள் இடத்திலே போய் கைலாயனாக சென்றார் பரம கடவுள் அந்த நேரத்திலே படியாளவை சென்று விட்டார் ஆமா அந்த சிம்மாதானத்திலே போய் பிரம்மதேவன் அமர்ந்தார் பிரம்மதேவன் எத்தனை சிரம் 5 சிரம் பரம கடவுளுக்கு 5 சிரம் படியாளுக்கு கணவர் தான் வந்து படி அளந்து விட்டு வந்து அமர்ந்து இருக்கிறார் பார்வதியம்மா பார்த்தது பரவாத கணவர் தான் படி அளந்து வந்து விட்டார் அவளுக்கு பாத பூஜை செய்வது என்று வாங்க சாமி என்று பாத பூஜை செய்தது பார்வதி அந்த நேரத்தில் பரம கடவுள் அவள் பிரம்மதேவனுக்கு பாத பூஜை செய்யும் போது பரம கடவுள் வந்து விட்டார் பார்வதா என்ன தெரியும் இன்னும் ஆணவம் கணவன் இருக்கு ஒரு மருமகனுக்கு பாத பூஜை செய்யலாமா அப்படி என்றார் சாமி உங்களுக்கு 5 முகம் பிரம்மதேவனுக்கு 5 முகம் யார் என்று தெரியாமல் தான் பாத பூஜை செய்து விட்டேன் பரமதேவனுக்கு கோபம் விட்டது அப்படியே பிரம்மதேவா ஒரு சிரம் அதுக்கு அறுத்து விட்டார் ஒரு சிரம் அந்த ஒரு சிரத்தை அறுத்த உடனே 5 சொட்டு ரத்தம் இந்த பூமியில் வீழ்ந்தது அதனால நாங்கள் 5 பிள்ளைகள் பிறந்தோம் இந்த வல்லாளகண்டன் 1 பூபாலகண்டன் 2 ஏழகண்டன் 3 பச்சலகண்டன் 4 பச்சலகண்டன் 4 பிரம்மகண்டன் 5 மச்சலகண்டன் எர்லகண்டன் பிரம்மகண்டன் வல்லாளகண்டன் பூபாலகண்டன் எர்லகண்டன் மச்சலகண்டன் பிரம்மகண்டன் 5 பிள்ளைகள் பிறந்து சிறு சிறுப வளர்ந்தாலும் எனக்கு திருமணமாகிவிட்டது ஆகி போச்சா இந்த உலகத்திலே இந்த ஊர்ல என் பொண்டாட்டி மாதிரி யாருக்கு பேர் இருக்காது என் பொண்டாட்டி பேர் அப்படியேப்பட்ட பேர் என் பொண்டாட்டி பேர் நீ காதால கூட கேட்டிருக்க மாட்டேன் அப்படியேப்பட்ட பேர் அவன் பேர் தான் நிஷா உனக்கு சனி பொண்டாட்டி பேரு நிஷா சனி உனக்கு பிடிச்சி சனி நான் ஒண்ணு சொல்லல ஐயா சொன்ன கம்ப்ளைண்ட் உட்காந்துக்கிறான் பாரு ஏன்டா அதை போல அவரை போய் ஒண்ணு கிடக்க முடியும் எப்படி சொன்னா சொன்னீங்க எப்படி சொன்ன நான் சொல்லல அது கூப்பிடுது இப்ப என்ன அடிக்கூடாது அம்மா சண்டை போடுவது அதெல்லாம் காலில் தான் இப்ப நீ யாரு எனக்கு மந்திரி காலால் இருக்கக்கூடிய வேலையை உன் கையால் செய்யணும் நீதான் மந்தியா மந்தி இந்த கொருங்கு மந்திரி மேல தப்பிடுறா என் தலையில போட்ட விதி நானா உத வாங்கணும்னு அன்னைக்கே பூந்தடிச்சு நான் ஓடி இருக்கணும் ஏன் சரி விடு குமார் என் மனைவி பேரு நிஷா மாட்டேன் 2500 இன்னைக்கு 500 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு கணக்குல காசு கேட்டான் 500 ரூபா கொடுக்கலன்ட்டு பேக் எடுத்துன்னு ஓடுறான் நான் வந்துடுறேன் எதுக்கு பேக் எடுத்துன்னு ஓடுனேன் எதுக்கு துணி துவைக்க போனேன் ஓ அப்படியா அடிப்பான் கொண்டாட்ட வத்தமா என் மனைவி பேரு நிஷா சனி இருந்தாலும் இந்த வீரம் இருந்து என்ன புரியாதனும் டேய் இந்த வீரம் இருந்து என்ன புரோஜனம் என்ன புண்ணியம் இந்த நாடு இருந்து என்ன புரோஜனம் உத்தரபூமி இருந்து என்ன புண்ணியம் உனக்கு என்ன போறாயா மனைவி இருந்து என்ன புண்ணியம் என்ன ஐயா அம்மா வீரமா வந்து பேசுன்னு ஆமா ஐயோ உனக்கு என்ன பரவாயில்லையா மந்திரி அப்பயே சொன்னேன் தண்ணி கலக்காத குடிக்காதடான்னு
அவன் எதுக்கு சொல்றான்னா நீ கட்டி கேட்டியா அவன் குடுக்காம குடிச்சினால போறாமே பேசுறான் குடிக்காரனா அந்த மாரி பழக்கம் அவன் மட்டும் மட்டும் கிடையாது. என்ன ஒண்ணு என்ன தெரியாத ஆன்சராவை போட்டு அமுக்குறான். அது என்னைக்கு பள்ளிக்குள்ள எப்படி போட்டா இப்படி உருட்டுவான். ஒரு நாள் பார்த்துட்டு கண்டாசத்துல இருந்து வெளியில சரி போ. குமார் குமார் ஐயா நாடு இருந்தாங்க என்ன பிரயோஜனம் எல்லாம் இருந்து இருந்து என்ன புண்ணியம் மந்திரி ஐயா மந்திரி என்ன வரவங்களுக்கு வேலை செய்யவங்களுக்கு நான் கூலியை குறைத்தேனா குறைபடி அளந்தேனா மந்திரி என்று வந்தவர்களுக்கு பின்னவா என்று சொன்னீங்க வாரி 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 கொடுத்தீங்க வாரி கொடுத்து எல்லாம் இருந்தும் இந்த நாட்டை நான் இறந்து விட்டால் இந்த நாட்டையாலே என் பேரை சொல்ல என் மனைவி பேர் சொல்ல ஒரு பிள்ளை என்பதே கிடையாது. மகாராஜா புள்ள இல்லன்னு சொல்றீங்களா மகாராஜா? உனக்குதான் புள்ள இல்ல, ஓ பொண்டாட்டிக்கு புள்ளக்குதா? எனக்கு புள்ள இருந்தானே பொண்டாட்டிக்கு தவறா நினைக்கிறேன். உங்களுக்கு தேவை ஆண் குழந்தை நாட்டை ஆள்வதற்கு, அம்மாவுக்கு தேவை பெண் குழந்தை வீட்டை ஆள்வதற்கு. உனக்குதான் நாட்டை ஆள்றதுக்கு புள்ள இல்லையே, வீட்டை ஆள் பெண் குழந்தைக்குதான்னு கேக்குறேன். அது கூட இல்லையே, சுத்தமா பிட்டலையே, சுத்தமா இல்லையே. ஏன் சேச்சானு எக்கட போத்தானுங்க அம்மா பூங்களை தெங்கனானுவா அப்படின்னா தெலுங்கு வச்சானுவ அம்மாவை யாரும் போட்டான். குமார் இந்த மாதிரி பல பேர் அடிப்பட்டு கம்மனு ஊ மட்டும் ஓட்டிக்கிறது, பூ மட்டும் ஓட்டா மந்திரி. இந்த நாட்டை ஆள்வதற்கு என் மனைவிக்கோ எனக்கோ பிள்ளை என்பதே கிடையாதே மந்திரி. அவன் என்ன சொல்றான் தெரியுதா? மட்டும் ஓட்டுறா கதையை நல்லா கேக்குறாங்க. அப்படி சொன்னா நீங்க என்ன சொன்னீங்க? ஊங்க சொன்னா அதே மாதிரி சொன்னா சொன்னோம் வந்து தண்ணியில் நச்சுக்கீங்களாடா, பாம்பு ஈரமா நஞ்சு போச்சு மந்திரி. ஐயா அப்படி இருந்தாலும் ஏய் என்னை படைத்தானே பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவனை சும்மா விடலாமா? சும்மா விட விடாதுங்க. அம்மா கைய வட்டி அந்த பிரம்மதேவன் ஒன்ன படைத்தான் பிரம்மதேவன். ஒரு என்னையுமே ஒரு பிள்ளை வச்சு படைக்க கூடாதா? பிள்ளைய வச்சு படுத்திருந்தா அந்த நாட்டை உத்தர பூமியை எவனா ஒருத்தன் ஆண்டு இருப்பான். எவனா ஒருத்தவன்னா பிள்ளை ஆண்டு இருக்கும், பிள்ளை ஆண்டு இருக்கும். கடைசியில் அந்த பிரம்மதேவனை விடவே கூடாது, விடக்கூடாது. அதை விட அந்த கலை வாணிகிறாரே. ஆமா குமார், அந்த சிவபெருமான் இருக்கான் பார். ஆமா 2011 நேற்று படித்த பரவல் இருக்கான் பார். அவரை கோரி தவம் செய்த நேரம் கிடையாது. அவரை நினைத்து பிள்ளை வர கேட்டு பார்த்து அதே கொடுக்கவில்லையே. அந்த பரமகடவுளை வேண்டி திருவண்ணாமலை ஒண்ணுமே பாரு, பின்னாடி வல்லாமை கால கோபுரம் கட்டி வச்சுக்கிறீங்க. அந்த ஈஸ்வரன் பின்னாடி, ஈஸ்வரன் பின்னாடி ஒரு கோபுரம் இருக்கும் பாரு. நீ கட்டணும் கோபுரம் தான். பின்வாசி இப்படி இல்ல, புள்ள இல்லன்னு அம்மா கஷ்டப்பட்டு அந்த கோபுரத்தை நான் தான் கட்டினேன். ஆமா ஆமா ஆமா, நீ கட்டணும்னு சொன்னதால தான் அது ஒரு பக்கம் இடிச்சு போய் நிக்குது. கோபுரங்க வல்லாமை கோபுரம். ஆமா,
அந்த வல்லாம கோபுரம் இருக்கும் பாரு உன்னமும் அந்த கோபுரம் நல்லா கண்ட கோபுரம் அது. ஆமா ஆமா. பின்னாடி வயல போனா வல்லாமை கோபுரம் இருக்கும் இருக்கும். ஆமா. பல்லால கண்ட கோபுரம் இருக்கும். இருக்கும். அந்த கோபுரத்தை கட்டி பார்த்து நேற்று தினத்திலே நாரத மகாமுனிவர் ஓடி வந்தார். நாரத மகாமுனிவர் ஓடி வந்தார். அதே வல்லால கண்டார். உன்னை படைத்தான் இந்த பிரம்மதேவன் அவனை சும்மா விடாது அடித்து விட்டு நாடு நகரம் எல்லாம் வாங்கி கொண்டு ஒரு நாட்டிலே இருந்து செப்புசை நாட்டி அந்த சிவனை கோர்வத்தை கால் வைத்து பூஜை செய்தால் அந்த சிவபெருமானை உன்னை தேடி வருவார். வேண்டிய வரம் வாங்கிய கோல் அப்படி என்று உரைத்தார். நாரத மகாமுனிவர் சொன்னார். ஆமா தம்பி, அப்படி எத்தனை சொன்னாலும் என் மனதில் இருக்காபார் பொறுத்து விட்டார். ஆமா. அதனால தேவரை திக்கி பூஜை செய்ய போக வேண்டும். ஆமா. அதனால தனித்து போக கூடாது. மனைவியை கூப்பிட வேண்டுமானால் சொல்லிவிட்டு ஒரு தாதி ஒன்று இருக்குது. அந்த தாதியை நான் கூட்டர் என்று என் மனைவியை கூப்பிட வேண்டும். அதனால முன்னால தாதியை கூட்டணும். அப்போ தாதி சுந்தர தாதி